திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு, அதாவது அறச்சிந்தனையோடு துயில் உணருங்கள். ஐந்தெழுத்து மந்திரம் அற்புதமான மந்திரம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரம். இதை காலையிலே எழுகின்ற பொழுதே சிவாய நம என்று சொல்லி நீங்கள் துயில் உணர்வீர்களேயானால் அன்று வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லதைத்தான் பேசுவீர்கள், நல்லதை தான் செய்வீர்கள். எனவே சிவாய நம என்று சொல்லி சிறப்பாக வாழ்மாறு வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறை, திருமுறை 7, பதிகம் 39, பதிகம் 39வது பதிகம், 7ஆம் திருமுறை. அதில் 4வது பாடல். பெருமானிடத்திலே இந்த பாடலை முதலில் சமர்ப்பிப்போம். பாடலை காண்போம். திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன். திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன். பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன். பெருமிழலை குறும்பர்க்கும் பெயர்க்கும் அடியேன். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன். ஒரி புனல் சூழ் சாத்த மங்கை நீலருக்கு அடியேன். நீல நக்கற்கு அடியேன். அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன். அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. திருத்தொண்ட தொகையில் இதில் பாடுறாங்க. இல்லை பொதுங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க 39. எல்லா 63 அடியார்களையும் அதில் வைத்து பாடுகிறார். திருத்தொண்ட தொகை என்பது 4வது பாடலில் நம்ம பார்க்குறோம். திரு நின்ற செம்மைங்கிறார். திரு என்றால் இன்பம், அது நிலைத்து நிற்றலாகிய செம்மையே உண்மை செம்மையாம் என கொண்டவர் திருநாவுக்கரசர். பிறப்பிலே பெருமான் ஆதல், பிறப்பில் பெருமான் ஆதலின் அத்தகைய செம்மையாய் உடைய செம்பொருளானவன் சிவபெருமான். இது அவற்றினுடைய திருமேனி குறிப்பாலும் சிவன் என்னும் பெயராலும் நன்கு அறியப்படும் என்பார்கள். திருச்சிற்றம்பலம். சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அதனால தான் உங்களுக்கு திருநின்ற செம்மை என்று நாயனர் அருளி செய்தார். பெருநம்பின நம்பிகளிலே சிறந்தவர், அமைச்சராயிருந்தும் அடியவர்களுக்கு அடிமை செய்தவர்.
சைவ பயிருக்கு உளவாய் இருந்த கலையை களைந்தவர். ஒரு நம்பி என்பது என்ன? ஒப்பற்ற நம்பி. இறைவன் திருவருளை ஆசிரியராலே அடைந்தவர் சாத்தமங்கை. அடைந்தவர் சாத்தமங்கை என்றால் ஊர் பெயர். அருநம்பி, அரிய செயலை செய்த நம்பி. நீரால் திருவிளக்கு இட்டவர் நமினந்தி அடிகள். அந்த திருவிளக்கை ஒரு நாள் ஒரு பொழுதென்று எந்நாளும் எப்பொழுதும் இட்டவர் அவர். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இந்த பாடலை பெருமானிடத்தில் மீண்டும் ஒரு முறை விண்ணப்பிப்போம். திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலைச்சிரத்தன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குலனம் குறும்பர்க்கும் அடியே பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒலிபுனல் சூசாத்த மங்கை நீலனக்கற்கு அடியேன், அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானுக்கு ஆள ஆரூரனுக்கு மானேன் ஆளான்றார். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் என்னும் திருத்தலம் செல்வோம். அங்கு பெருமானை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலாய மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம்.